ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னோட ஸ்டைல் சுக்கு மிளகு டீ எப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஒரு 20 போல் மிளகு, ஒரு துண்டு சுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பேனில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துலாம். தண்ணி நல்லா ஒரு கொதி வந்தது. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்க்குறேன். இந்த டீ பார்த்திங்கன்னா நான் 4 பேருக்கு இந்த டீ செய்யறதுக்காக இந்த 2 ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துருக்குறேன். அந்த தூளில் இருக்கிற அந்த சாரெலாம் தண்ணியில் இறங்கி நல்லா சுண்டி வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சிடணும். நல்லா கொதித்து வந்ததும் நம்ம இந்த மிளகும் சுக்கும் நான் நல்லா பொடிச்சு எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். கூடவே 2 சிட்டி அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துடலாம். சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு கொதி வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் பசும்பால் நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. அளவாக தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சிட்ருக்கிறேன். 1/2 லிட்டர் பாலுக்கு 100 கிராம் அளவுக்கு தண்ணி சேர்த்து பால் கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ நம்ம டிகாஷனை வடிகட்டி எடுத்துடலாம். வடிகட்டினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த டிகாஷனை வந்து நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சு வந்துடும். வேஸ்ட்டு பண்ணக்கூடாது இல்லையா? அதனால் நல்லா நம்ம அது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடித்து வந்துடும். நல்லா வாசனையான டீ டிகாஷன் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து 2 கப்பில் ஒரு 1/4 பங்கு அளவுக்கு டிகாஷன் சேர்த்துடலாம். ஒரு 3/4 பங்கு அளவுக்கு பால் சேர்த்துடலாம். இந்த செய்முறையில் நீங்கள் ஒரு தடவை டீ ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதனுடைய சுவை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூடான பசும்பாலில் டீ டிகாஷன் சேர்த்து செஞ்ச என்னுடைய டீ செய்முறை எப்படி இருந்தது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.